என்னுடைய ஏர்னிங்ஸும் வந்து பல மடங்கு பெருகுனா தான் என்னால் சர்வே ஆக முடியுன்ற சூழ்நிலையில் இருக்குது. மகன் என்னெல்லாம் வேலை பார்க்குறான்னு தெரியுமாம்மா? ஏன்னா உங்களுக்கு நிறைய உலகமே தெரியும், அவங்களோட உலகமே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சின்ன வயசுலேருந்தே அவர் 6வது படிச்சதுலேருந்து காலையில் எழுந்து பால் போட போவார், பேப்பர் போட படிக்கும்போது படிக்கும்போதே ஓ பேப்பர் போட போவார். நீ படிக்கும்போது பால் ஆமாம் சார், அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சின்ன வயசில், அதாவது 2008 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 600 சம்பளம். ஃபஸ்ட்டு பேப்பர் போட போவேன். குறைஞ்சது 120 வீட்டுக்கு போயிட்டு காலைல 5 மணிக்கு எழுந்துட்டு போயிட்டு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஸ்கூல் கண்டினியூ பண்ணேன். அப்பா பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து மழைனா வண்டி ஓட்ட முடியாது, அதனால் ஒரு நாள் வருவாய் கட் ஆகிடும். ரெண்டாவது வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அம்மா வந்து நிறையா குழுவில் சேர்ந்துருந்தாங்க. மகளிர் குழுவில் கடன் வாங்குறது 5000 இல்லை 10,000 சிறு கடனுக்கு இது மாதிரி வாங்குவாங்க. தவணையை திருப்பி கட்டணும். அந்த தவணை வந்து இப்போ இது மாதிரி வண்டி ஓடாதால் அவங்களால கட்ட சிரமப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன வேலைக்கு போன்னு 2 பேருமே சொன்னதில்லை. ஆனால் இதை நான் வந்து என்னுடைய காதில் கேட்டுகிட்டே இருக்கிறதால என்னை ஆட்டோமேட்டிக்காக வச்சிச்சு. குடும்பத்துக்காக ஒரு மூத்தவனா இன்னைக்கு இவ்வளவு குடும்பத்துக்காக ஓடுறா நினைக்கப்போ, இல்லை பக்கத்து வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டயோ பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமை, எவ்வளோ கர்வமாக இருக்கும்? ரொம்ப பெருமையாக தான் இருக்குது சார். இப்போ எல்லாருமே பேசாதவங்க கூட இப்போ வந்து பேசுகிறாங்க எங்ககிட்ட. பையன் நல்லா இருக்காங்க. ஆமாம், இப்போ எங்கள் வீட்டுக்கார் இறந்தவுடனே யாரும் என்னான்னு சட்டை பண்ணிக்கல, நீ இருக்கிறியா இல்லையானுன்னு கேட்டது கிடையாது. இப்போ அவன் கொஞ்சம் தலையெடுக்கவே, நம்ம கையில் 10 காசு இருக்கவே எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இப்போ என்ன சார், எனக்கு ஒரு ஆசை, நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி எல்லாருக்கும் எதிர்க்க நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஆசை சார் எனக்கு. அப்பா இறந்து கொஞ்ச நாள் ஆகிருச்சு சார். அதாவது 1 வருஷம் கழிச்சு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நார்மலாக உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருந்தோம், நானும் அம்மா தம்பி. அப்பா எதுவுமே அனுபவிக்காமல் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரிப்பீட்டடாக. அப்பா ஒரு நாள் என்ன யோசனை வந்ததுன்னா, சரிம்மா அப்பா எதுவுமே அனுபவிக்காமல் இறந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஒரு நாள் விமானத்தில் போகணுன்னு சொன்னாங்க. ஃப்ளைட்டில் போடணும் சார். ஒரு நாள் அவங்கள ஷீரடி டூர் புக் பண்ணி 2 ட்ரிப் அப் அண்ட் டவுன் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் நான். அவங்க கான்ட்ராக்ட் எடுத்துருவார், அவர் அமௌண்ட் பேசிக்குவார், எங்களுக்கு சம்பளம் தரேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். நாங்கள் இதில் போனால் எங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4 பேர் டீமாக இருக்கும், நாங்கள் போய் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவோம். பட் லீகலாக அப்படி பண்ணக்கூடாதுங்கப்போ நீங்கள் இது பண்ணுறதே வந்து உங்கள் உயிருக்கு ஆபத்து, எல்லாத்துக்கும் ஆபத்து இல்லையா? ஆமாம் சார், அது வேறு வழி இல்லை சார், நான் போய் தான் ஆகணும். ஏன் நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்கள்ட்ட சொல்ல முடியாது? இதை நான் இல்லை சார், அங்கே அவங்க மிஷினரி ஐட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க. அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக இன்னும் எதுவும் வரல. எவ்வளோ தான் டெக்னாலஜி எது வளர்ந்தாலுமே இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது வந்து ஹியூமன்ஸை தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணும்போதும் பண்ணி முடிச்ச பிறகு உங்கள் மனநிலை என்னவா இருக்கும்? அது சொல்ல முடியாது சார். நான் 2 நாள் 3 நாளாக சாப்பிடாம இருந்திருக்கேன். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ட்ரையாக இருக்கனால ஒன்றும் தெரியும். வேலை பண்ணி முடிச்ச பின்னால்? ஆமாம் சார். இல்லை, வேலை செஞ்சிருக்கோம்னா சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி காலையில் இறங்குறேன்னா அந்த வேலை வந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரையுமே கூட இருக்கும். அப்போ நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம், ஏன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு டீ கொடுப்பாங்க, டீ குடிச்சிடுவோம் மோஸ்ட்லி. இல்லைனா ஏதாவது ஜூஸ் கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு உள்ளே இறங்கிடும். அந்த வேலை பார்க்குற அன்னைக்கு சாப்பிடாம இறங்குவீங்க, அந்த வேலையை பார்த்து முடிச்ச பின்னாலையும் 2-3 நாள் சாப்பிட இல்லை அக்கா வராது சார். வீட்டில் ஒய்ஃபுக்கு ஊட்டி விட சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது அப்போவுமே அந்த சிந்தனை தான் மைண்டில் ஓடும். நமக்கு இதெல்லாம் கம்மி சார், இன்னும் கொடூரமாலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன் இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். மழை டைமில் ஒரு 2 நாள் தொடர்ந்து மழை சார். அப்போ வந்து வீட்டில் ரொம்ப சுச்சுவேஷன் ரேஷன் அரிசி கூட இல்லை. அப்போ வேலை எங்கேயும் தேடி கிடைக்கவே இல்லை. அப்போ ஃபோன் அடிச்சாங்க திடீர்னு, சேம்பர் க்ளீன் பண்ணணும் வரையான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் வரேன். என்னன்னு கேட்டால் குச்சிலாம் அடைச்சிக்கிச்சு, ட்ரைனேஜ் வந்து ட்ரைன் ஆகலன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நேராக போயிட்டு எப்பவும் போல் ரேக்கு தான் கொடுத்தாங்க. அள்ளிட்டே இருக்கும்போது உள்ளே விழுந்துருச்சு ரேக்கு. இறங்கி உள்ளே இறங்கும்போது அப்படியே ஒரு மாதிரி குழக்கணும் புல்லாக நீட்டிகிட்டு இருந்தது. கையை உள்ளே விட்டு கடைஞ்சி அந்த ரேக்கை எடுக்கும்போது லைட்டாக ஹியூமன் வேஸ்ட் தான், அது ரொம்ப டீகம்போஸ்ட் ஆகிட்டு கையில் ஒட்டிடுச்சு. அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணது, ஏன் நம்ம அங்கே வந்தோம், இப்படிலாம் நம்ம இது பண்ணோமா அப்படின்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டது. அது ஜுரம் 2-3 நாள் வந்து ஜுரம் வீட்டில் இருந்திருக்கேன். அந்த மாதிரி வேலையை செஞ்சேன். இப்போ இது செய்யும்போது என்னென்னா நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க. இவன் செய்யும்போது என் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. அவன் என்னடா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். கம்பெனிக்கே வந்து காலேஜ்லேருந்து விசிட் மாதிரி வருவாங்க. அப்போல்லாம் என்னை பார்ப்பான் அவன், நான் சைடில் எங்கேன்னு இருக்கும்போது என்னை பார்த்து கண்டுக்காம தான் போவான். ஆனால் நான் செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன், ஏன்னா என் ஒய்ஃபு என் பசங்களுக்காக அதை நான் பண்ணி தான் ஆகணும். அவர் ஒரு நாள் இப்போ இந்த போய் ட்ரைனேஜோ செப்டிக்கோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அவர் சாப்பிடாமல் வந்துட்டு திருப்பி 3 நாள் சாப்பிடாமல் இருக்காருங்கப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ஒரு ஆள் ஃபேமிலிக்காக ஓடுறாரு தான், பட் சாப்பிடவும் முடியாமல் 2-3 நாள் சாப்பிடவும் முடியாமல் வாமிட் சென்சேஷனோட இருக்காருங்கிறது உங்களுக்கு சொல்லவே மாட்டாருங்க சார். சில பேர்லாம் வேலை மேலே இருக்கிற கோவத்தை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டுவாங்க. அவர் பேசவே மாட்டார், அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதையும் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டார். அப்படி இருக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கு என்னென்னா, எப்படியாவது அவர் இப்போ வேலைக்கு போயிட்டு வரும்போது ட்ரெஸ்லாம் அழுக்கா, தலைலாம் ரொம்ப சிமெண்ட் படிஞ்சு போய் அப்படி இருக்கும் ஓவராக. எப்படியாவது அவரை சிரிக்க வச்சிட மாட்டோமா அப்படின்னு நொய்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பேன். லேசாக அந்த ஒரு சிரிப்பை பார்க்கறதுக்கு, சின்னதாக சிரிப்பை பார்க்கறதுக்கு. அந்த பையனுடைய 5 வயதுங்கிறது அந்த 5வது வருஷத்தில் அந்த நிகழ்காலம் மிக மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்காலத்தில் அவன் அந்த கிரிக்கெட் அவன் விளையாடி இருக்கணும். பிற்காலத்தில் வந்து அவனுக்கு ஒரு பெரிய வடுவாக இருக்கும்.
அதே மாதிரி சில பேர் இவங்க உடல்நலம் பற்றியெல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த உடல்நலத்தை இழந்துட்டு நீங்கள் பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம், சோசியாலஜிக்கலாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, நம்ம சில விஷயங்களை செட் பண்ணி வச்சுருக்கோம், அது மிகப்பெரிய சுமையாக நம்ம அழுத்திக்கிட்டு இருக்கு. என்னென்னா, வீடு கட்டுறது, கல்யாணம் முடிக்கிறது, இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, இது மாதிரி மன அழுத்தம் தரக்கூடிய சமூக சுமை நம்ம சமூகத்தில் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சமூகம். ஏன்னா நான் வீடு கட்டலைங்க. இப்போ எனக்கு கூட சென்னையில் சொந்த வீடு இல்லை. இத்தனைக்கு நான் வந்து 30 வருஷமாக திரைத்துறையில் சினிமாவிலையும் சீரியலையும் இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சொந்த வீடு இல்லைன்ற பற்றி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. என்ன காரணம்னா, பல பேர் சொன்னாங்க இஎம்ஐ போட்டு வாங்கன்னு. இஎம்ஐ போட்டுட்டு அந்த இஎம்ஐக்காக நான் வேலை செய்யணும், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து சுமையை என் தலைமையில் ஏற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறத பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ வீடு கட்டுறது, அப்புறம் ஆடம்பரமான திருமணங்கள் அல்லது திருமணம் பண்ணியே ஆகணும், இதெல்லாம் வந்து சொசைட்டி வந்து நம்ம மேலே கொடுக்குற ப்ரெஷர், பக்கத்து வீட்டுக்காங்க நம்ம மேலே கொடுக்குற ப்ரெஷர். இந்த பியர் ப்ரெஷருக்கு அடிமையாகாமல் நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய லிமிட்டேஷன் என்ன, அது ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு, நான் வந்து எவரெஸ்ட்டில் ஏறணும்னு ஒரு கோல் நான் செட் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ என்ன கோல் செட் பண்ணலான்னா, நம்ம லிமிட்டேஷனுக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக வேலை செய்கிறது தவறு கிடையாது. அப்படி ஒரு லட்சியம் இல்லாமல் வாழவும் முடியாது. ஆனால் ஒரு சமூகத்தில் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் பண்ணாதான் என்னை மதிப்பாங்கங்கிறது இல்லையா, அந்த மதிப்புங்கிறது ரொம்ப போலித்தனமான ஒரு கருத்துருவாக்கம். அந்த கருத்துருவாக்கத்துக்கு பயந்துக்கிறத நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்தி நம்மளே வருத்திக்கிறோம். மனித வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறை தான். நம்மளே வருத்திக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அடிப்படை தேவை என்ன, நான் சந்தோஷமாக வச்சுக்கணும். சுயநலம்னு நான் சொல்லலை, இது சுயநலம் மட்டும் கிடையாது. இது என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமும் சேர்ந்தது தான் அது. அதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நான் வந்து தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த தியாகம்ங்கிறதே வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணப்பட்ட ஸ்கேம் தான் தியாகம்ங்கிறது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லோரும் பேசும்போதும் எனக்கு மனசில் வந்துகிட்டே இருந்தது, என்ன ஒன்று தான் மனசில் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒன்று இருக்குன்னா அது பணம். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று இருக்குன்னா அதுவும் பணம் தான். ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்க பிரச்சனையும் பணம் தான். இதுக்கு தீர்வு என்னன்னா பணம் தான். பொதுவாக பல நேரங்களில் மனிதர்கள் வந்து ஏமாற்றிடுவாங்க, மனிதர்கள் வந்து சரியான நேரம் வரும்போது காலை வாரிடுவாங்க, உறவுகள் வந்து கூடவே நிற்காது, இந்த மாதிரிலாம் வந்து பேசுவது வழக்கமாக இருக்கும். நம்மக்கிட்டே வாட்ஸ்அப் மெசேஜ் தொடர்ந்து எல்லாத்துலேயும் பேசுகிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே ஒவ்வொரு உறவு முறை, கணவன் மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைகள், அக்கா தம்பி, இவ்வளோ உறவு முறையும் கடைசியில் பாருங்களேன் எல்லாம் ஒன்று தானே இருக்கீங்க. அப்போ ஏன் நம்மளே ஏமாத்துறோம்? எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க, சொந்தக்காரெல்லாம் வரமாட்டாங்கன்னு. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தான் வந்து நிற்கணும், இன்னொரு மனுஷன் தான் நிற்கவும் முடியும். அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் இவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இது இருங்க, உங்களோட கஷ்டங்கள் விரைவில் சரியாகும். நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து இன்னும் மேம்பட்ட இடத்துக்கு வருவீங்கன்னு நம்புகிறேன். நிகழ்ச்சி கடந்து கொண்ட இருதரப்புக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் நிகழ்ச்சி கடந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் திரு பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.